சிறப்பாக உரையாற்ற கோபி அவர்களுக்கு நன்றி. முதல்ல கட்சி அரசியல், ஓட்டு அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயத்த மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்க வந்து மூணு சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த இடத்துல வந்து தமிழ்நாட்டுல கோல வச்சுட்டு இருக்குது. ஒண்ணு தமிழ் தேசியம், இன்னொன்னு திராவிடம், இன்னொன்னு பாஜக ஆரியம். மெயினா வந்து திராவிடம் ஆகும்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா அப்பா ஸ்டாலின் அவர்கள் திராவிடம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா மக்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சு போட தெரியல. அதை நான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன். கூடவே தமிழ் தேசியத்துக்கு என்ன வித்தியாசங்கிறதையும் சொல்லிடுறேன். தமிழ் தேசியங்கிறது என்னன்னா இந்த கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை இதெல்லாம் ஒழிக்கணும்னு பேசுறது தமிழ் தேசியம். நம்முடைய பனம்பால், தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய பனம்பால், பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பனம்பால், இந்த மூலிகை சாறு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போகணுங்கிறது தமிழ் தேசியம். அது வெறும் மூலிகை, வெறும் சாறு மட்டும் அல்ல. அதுல கருப்பட்டி தயாரிக்கலாம், சர்க்கரை தயாரிக்கலாம். சர்க்கரைனா வெள்ளை சர்க்கரை இல்ல, நாட்டு சர்க்கரை தயாரிக்கலாம். அப்ப வந்து மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வராது, உடம்புக்கு நல்லது. ஆனா திராவிடம் வந்து பாத்தீங்கன்னா சாராயம், கள்ள சாராயம், கஞ்சா, இது எல்லாத்தையுமே வந்து 30,000 கோடியில இருந்து 50,000 கோடிக்கு எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை போட்டு வந்து என்ன சொல்றது, ரூம் போட்டு யோசிக்கிறாங்கிற மாதிரி ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. சாராயம் ஊத்தி கொடுக்கணுங்கிறது திராவிடம், அதை ஒழிக்கணுங்கிறது தமிழ் தேசியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஊழல். போக்குவரத்து துறையா 40,000 கோடி ஊழல். ஆனா பஸ் பார ஃபுல்லா ஏத்திடுவாங்க. பஸ் பார ஏத்திட்டு எப்படி கடன் வருது? ஏன் அது 4 கோடியா இருக்கும்போது சரி பண்ணலாம்? ஏன் 400 கோடியா இருக்கும்போது சரி பண்ணலாம்? 4,000 கோடி வர வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பஸ் ரேட்டையும், அதாவது பஸ் பாரையும் ஏத்திடுறீங்க, கடனும் வருது. எப்படி வருது? அந்த துறைக்கு பொறுப்பான அந்த அமைச்சர் என்ன பண்றாரு? இதெல்லாம் முதலமைச்சர் ஐயாவுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அதே மாதிரிதான் நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா துரைமுருகன் அவர்கள் எப்ப பாரு நமக்கு வந்து பெரிய பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, எப்ப தண்ணி பிரச்சனை வந்தாலும் நம்ம காவிரில இருந்து அடிச்சு வரட்டுவாங்க. அதுக்காக நம்ம போராடணும். இது வந்து தமிழ் தேசியம். காவிரி பிரச்சனையை உருவாக்குனது திராவிடம். இதே ஐயா கலைஞர் காவிரி உரிமையை வந்து பாத்தீங்கன்னா 99 ஆண்டுக்கு ஒரு வாட்டி அதை ரினிவல் பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை ரினிவல் பண்ண ஐயா கலைஞர் கருணாநிதி வேண்டுமே விட்டுட்டாரு, அதை ரினிவல் பண்ணாம. அப்ப ஆரம்பிச்சது இந்த காவிரி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. பிரச்சனையை உருவாக்குறது திராவிடம். அதை எப்படியாவது போராடி தடுக்கணுங்கிறது தமிழ் தேசியம். மலைகளை அடைச்சு மணலை அள்ளி தின்னு கல்குவாரிங்கிற பேர்ல இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் அழிச்சு தின்னு கொழுக்கிறவங்க திராவிடர்கள். 2 பேருமே தான், திமுக அதிமுக 2 பேருமே தான். அதையெல்லாம் நம்மளுடைய சந்ததியினருடைய எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வேறும் போராடுறது தமிழ் தேசியம். உங்களுக்கு இப்போ கொஞ்சமாவது வழங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன அப்படின்ட்டு. முதல்ல வந்து கல்வி. திராவிடம் வந்து நான் தான் படிக்க வச்சேன், நீங்க படிக்க வைக்கல, நீங்க குடிக்க மட்டும்தான் வச்சிருக்கீங்க. ஐயா திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க குடிக்க மட்டும்தான் வச்சிருக்கீங்க. நீங்களே பேட்டி கொடுக்குறீங்க எல்லா செய்தி சேனல்லையும். என் அன்பு மக்களே, இளைஞர்களே, நீங்க ஏன் போதையின் பாதையில போறீங்க, நீங்க ஏன் குடிச்சு உடனே கெடுத்துக்கிறீங்கன்னு பேசுறாரா இல்லையா ஸ்டாலின்? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்புறம் எதுக்கு சாராய கடை, தெருவுக்கு தெரு சாராய கடை? நீங்க உண்மையிலேயே அப்பளா இருந்தா, நல்ல அப்பளா இருந்தா நீங்க சாராய கடையை முதல்ல மூடணும். அதுதான் நல்ல அப்பாவுக்கு பெருமை. ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா தான் பிள்ளைய வந்து சாராயம் குடிச்சு சாப்பிட்டு விடுவாரா? இதெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறது தமிழ் தேசியம். கூட பேசிக்கிட்டே சாராயம் குடிக்காதீங்கன்னு பேசிக்கிட்டே சாராய கடையை திறந்துகிட்டே இருக்கிறது திராவிடம். நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து கல்வி. முக்கியமா நாங்க தமிழை வளர்க்கிறோம், பிள்ளைகளுக்காக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குறிப்பா இன்னொன்னு முக்கியமா சொல்லணும், இந்த பஸ்ல போற வர பிள்ளைங்களுக்கு வந்து பாஸ் கொடுக்கிறோம்.
நாங்க வந்து இலவசமா போக்குவரத்து நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. நீங்க இலவசமா போக்குவரத்து கொடுக்காதீங்க. ஏன் 10 ரூபா பஸ் பேர் போட்டு எங்களால போயிட்டு வர முடியாதா? கல்வியை இலவசமா கொடுங்க. கல்வியை லட்சக்கணக்கில் போட்டுறீங்க. 1ஆம் கிளாஸ் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கணும்னா கூட தனியார் கல்விக்கு போக வேண்டியதா இருக்குது. ஏன் தனியார் கல்விக்கு போறோம்? இங்க கவர்மெண்ட் கல்வி சரியில்லைன்ட்டு போறாங்க. உங்க அமைச்சர் பெருமக்கள் ஐயா ஸ்டாலின் அவங்களுடைய பேர பிள்ளைகள் மகன்கள் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? எம்எல்ஏ எம்பி அவங்க எந்த ஸ்கூல்ல, அவங்க பிள்ளைகள் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க? அவங்க பேர பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னா எதுக்கு தனியார் ஸ்கூலுக்கு போறாங்க? தனியார் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போகணும்? அப்ப நல்லா இல்ல, தனியார் பள்ளிக்கூடம் தான் நல்லா இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதெல்லாம் மாத்தணும். பிரைவேட், அதாவது தனியார் பள்ளிக்கூடத்துல இருந்து அப்படியே நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும் பிள்ளைங்களாங்கிறது தமிழ் தேசியம். நீங்க காசை கட்டு கட்டு அங்கேயே பிரைவேட் ஸ்கூல்லே சாவுங்கிறது திராவிடம். ஒரு குடும்பத்துல 2 பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா பிரைவேட் ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்ல குறைஞ்சபட்சம் 1ஆம் கிளாஸ் எல்கேஜில இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் காலேஜ் வரைக்கும் படிக்கணும்னா 10 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்கு மேல தேவைப்படுது. ஆமாவா இல்லையா? உங்க மனசாட்சி தொட்டு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. காலையில ஒரே பஸ், ஸ்கூல் பஸ் தான். ஏன் இதெல்லாம் முறைப்படுத்த மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு? நல்ல கல்வியை கொடுக்கணும், பிரைவேடைசேஷனை ஒழிக்கணும். பிரைவேடைசேஷன் லிபரைசேஷன் சொல்லிட்டு மோடியை போட்டு பொழக்கிறீங்க. மோடி மிரண்டு விட்டார், உங்களுக்கு பில்டப் மட்டும் கொடுக்குறீங்க. அங்க போய் ஏதாவது இடி ரைடு வந்துச்சுன்னா நிதியை காப்பாத்துறதுக்கு, உதயநிதியை காப்பாத்துறதுக்கு டெல்லி கிளம்பிடுறீங்க. அப்போ இதெல்லாம் திட்டமிட்டே செய்யறாங்க. இன்னொன்னு குறிப்பா சொல்லணும், தமிழ் தேசத்துல நம்ம தமிழ் தேச தலைவர்கள் இங்க ஐயா நம்மாழ்வார், நமது ஐயா சியான் வீரப்பனார், நமது ஐயா கக்கன், நமது ஐயா ரத்தமலை சீனிவாசன், நமது ஐயா புலவர் கலிய பெருமாள், நமது ஐயா தமிழரசன், இவர்கள் எல்லாம் யார்? தமிழ் தேசிய தலைவர்கள். தமிழுக்காகவும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் போராடி போராடி செத்தவங்க. அவங்க உயிர் போயிருந்தா மட்டும் பிரச்சனை இல்ல, ஆனா அவங்க மேல பழி சுமத்துறது, வேண்டுமென்றே பழி சுமத்துவது. தமிழ் தேசிய தலைவர்களா இவர்கள் தீவிரவாதி, வீரப்பனா இவர்கள் சந்தன மரத்தை வெட்டுபவர்கள். ஏன்னா சந்தன மரத்தை வெட்டுனவனே தேடிட்டு இருந்தீங்களே எங்க தாத்தா வீரப்பனா, அதெல்லாம் வாங்கி வாங்கி வித்தான் பாத்தீங்களா? அவனெல்லாம் ஏன்னா ஒருத்தனை கூட பிடிக்கல. நீங்க எங்க அண்ணன் சீமான் மேல தூரம் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு யாருக்கிட்டுமே பதில் இல்ல. அப்ப மக்கள் நீங்க கேட்கணுமா இல்லையா? நம்ம ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு பேனர்லயும் ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஐயா வீரப்பனாருடைய போட்டோ வச்சுக்கிறோம். ஏன்னா நம்ம அது வந்து நம்மளுடைய மரபு, ஐயாவை மறக்க கூடாதுன்னு. ஆனா அந்த ஐயாவை கொன்னவங்கள நீங்க என்ன பண்ணணும்? வீண் பழி சுமத்தி அவர் மரத்தை வெட்டினாரு, தந்தத்தை கடத்தினார், வீண் பழி சுமத்தி தமிழ் தேச தலைவர்கள் எல்லாம் இவங்களுக்கு வில்லன்கள் மாதிரி சித்தரிப்பது. மாவோயிஸ்டுகள், இவர்கள் தீவிரவாதிகள். இதேதான் ஸ்ரீலங்கார நம்ம தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களையும் கொண்டாங்க. ஆனா இந்த திராவிட தலைவர்கள் பெரியார் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் ஒருவரும் படித்திருக்க முடியாது. பெரியார் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அவங்க தாத்தம் பிறக்கிறதுக்கு முன்னாடி திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. எவ்வளவு பெரிய தமிழ் அறிஞர்கள் இந்த நாட்டில் இருந்து தமிழ் மக்களுக்காக எவ்வளவு திருக்குறள், நாலடியார், இளங்கோவடிகள், இந்த மாதிரி பழம்பெரும் புத்தகங்கள் எல்லாம் எழுதி எவ்வளவு இருந்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் எங்களை படிக்க வைக்கல. இந்த ஈவேரா ராமசாமி தான் வந்து படிக்க. எதற்கெடுத்தாலும் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் உள்ள வந்துருவாங்க. எங்கேயாவது நல்லது நடந்தா அதெல்லாம் திராவிட பெருமையா எடுத்துக்கிறது. எங்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா பார்த்தா இந்த தமிழ் என்று பேசுபவர்கள் தமிழ் தேசியர்களால் தான் இந்த பிரச்சனை பேசுறீங்களா அப்படிங்கிறது. எங்கெல்லாம் நல்லது நடக்குதோ அதெல்லாம் திராவிடம், எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் தமிழ் தேசியம். எவ்வளவு பெரிய மடமாற்ற வேலையை இந்த திராவிட கூட்டம் செய்து பாத்தீங்களா?
மீடியா ஒரே மீடியா இல்லாத அவங்க பக்கம் தான், திராவிட பக்கம் தான், குறிப்பா திமுக. இப்ப தமிழ்நாட்டை ஆள்றது யாரு? ஐயா ஸ்டாலின். அவர் யாரு? அவர் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கர். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை எம்எல்ஏக்கள் தெலுங்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 8 அமைச்சர்கள், மிகப்பெரிய முக்கிய அமைச்சர்கள். எப்ப பாரு ஐயா நேரு, ஐயா KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், ஐயா அறநிலையத்துறை அமைச்சர் சாகர் பாபு அவர்கள், அவர்லாம் மதுரை இது சென்னையா அவர் கண்ட்ரோல் தான். யாரு? அவர்கள்லாம் தெலுங்கர்கள். திருவண்ணாமலையும் ஏவா வேலு அவர்கள் கண்ட்ரோல். எல்லாமே அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முக்கியமான நகரங்களும் தெலுங்கு சாதி அமைப்புகளை சேர்ந்த ஒரு தலைவர் பேசுறாரு, வெளிப்படையா பேசுறாரு. சென்னை மதராஸ் தெலுங்கர்களுடைய மாநகரம் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்றாரு. இங்க யாருக்குமே ஏன் என்னன்னு கேட்கல தமிழர்கள். இதே திருவண்ணாமலை கோயில், திருவண்ணாமலை கோயில் முன்னாடி ஒரே போர்டில் இல்லாத பேர் எழுதிருக்குது. இந்தி, இங்கிலீஷ், ஆங்கிலம், தெலுங்கு, தமிழ். தமிழ்நாட்டில் தெலுங்குக்கு என்ன ஆளுங்க? இதே ஆந்திராவிலையோ விட்டுருவாங்க தமிழ் எழுதுறதுக்கு. எத்தனை அமைச்சர்கள் ஆந்திராவிலும், எத்தனை அமைச்சர்கள் கர்நாடகாவிலும், எத்தனை அமைச்சர்கள் கேரளாவில் இருக்காங்க சொல்லுங்க? எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு சொல்லுங்க? ஒரே ஒரு கவுன்சிலர் பெங்களூர்ல ஒரே ஒரு கவுன்சிலர்னு ஜெயிச்சு வந்தாரு, அவரை பதவி ஏற்கவே விடல. அவங்க இனப்பற்றோடு இருக்காங்க, நாம எல்லாம் கன்னடர் இனப்பற்றோடு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, காவிரி பிரச்சனையா ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இப்ப இதே இந்த கமலஹாசன் இந்த தக் லைஃப்னு ஒரு படம், தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்லலாம்? எங்களுடைய கன்னட மொழி சிறப்பானது, நாங்க அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். அரும்பெரும் மொழியில் அறிஞர்கள் ஆராய்ச்சி சொல்லிட்டான், எல்லா மொழிகளுக்கு அடிப்படையே தமிழ் தான் அப்படின்ட்டு. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இந்த பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் போடுன்னு போட்டது ஆமான்னு ஒத்துக்கிட்டு அமைதியாயிட்டாங்க கர்நாடகாரர். ஆமா தமிழ்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம போராட வேண்டியதா இருக்கு. நம்ம ஏன் போராடணும்? நம்ம நாட்டில் இருந்துகிட்டு யாரோ ஒரு வெளி மாநிலத்தை தெலுங்கர்கள் கிட்ட நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டு நீ ஏன் போராடிக்கிட்டு இருக்க? நீ உங்க ஊர்ல இருக்கிறவங்க தேர்ந்தெடு. என் அப்பன் குடிச்சாலும், என் அப்பன் சண்டை போட்டாலும் கெட்டவனா இருந்தா என் அப்பமே அப்பனா இருக்கணும். என் அப்பன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்காரன் அப்பனா எடுத்துக்க முடியுமா சொல்லுங்க? கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமா இந்த தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர் தான் ஆள்றாங்க. குறிப்பா தெலுங்கர்கள் ஆதிக்கத்துக்கு போயிடுச்சு. என்னைக்கு இதெல்லாம் நீங்க உணர போறீங்கன்னு தெரியல. அதுதான் சொல்ற மறுபடியும், நீங்க ஓட்டு போடுங்க போடாம போங்க, அதை பத்திலாம் கவலை இல்ல. சொல்ல வேண்டியது எங்க கடமை. தமிழ்நாட்டில் நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்குது. நீங்க நினைக்கிறீங்க நல்லா போறோம் வரோம் சாப்பிடுறோம் வேலைக்கு போறோம், என்னடா கெட்டு போச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லாதான் இருக்கும், போறோம் பெட்ரோல் போடுறோம் வண்டி எடுக்கிறோம் நல்லா பானிபூரி சாப்பிடுறோம் நல்லா நிம்மதியா இருக்கிறோம். என்ன பிரச்சனையா கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அது உங்களுக்கு புரியவே புரியாது. நீட்டு தேர்வு குறிப்பா உங்க வீட்டுல ஒரு பெண்ணும் ஒரு குழந்தை ஒரு மாணவர் உதாரணத்துக்கு என்ன அக்கா பொண்ணு சொல்றான் 580 மார்க் நீட்ல எடுத்தாங்க போன வருஷம் 2024 580 மார்க் எடுத்து சீட்டு கிடைக்கல. ஆனா காசு இருந்ததுன்னா கட்டி படிச்சிருந்துருப்பானா, எங்க கிட்ட காசு இல்லை, நான் மெரிட்ல போகணும்னு நினைச்சேன். 580 மார்க் எடுத்து எனக்கு நீட்ல சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட் சீட்டு. ஆனா இதே காசு வச்சிருக்கிறவன் அடிப்படை மார்க்கான 125 130 மார்க் எடுத்தாலே நீ நீட்டு படிக்கலாம், நீங்க டாக்டரா இருக்கலாம். 580 மார்க் எடுத்த நல்லா படிக்கிற டாக்டர் வேணுமா, 125 மார்க் பார்ல பாஸ் பண்ணி காசை கட்டி படிச்சுட்டு வந்த டாக்டர் வேணுமா, நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்க? அரசியல்ல தான் நிக்குது. நீட்டு வேணுமா வேணாமா? சட்டமன்றத்தில் கையெழுத்து போடணும், பாராளுமன்றத்தில் கையெழுத்து போடணும். சட்டமன்றத்தில் கையெழுத்து போடணும்னா யாரு போடுவா? இந்த திருட்டு கூட்டம் திராவிட கூட்டம் போடாது. நீட்டு பயிற்சி கூடங்கள் லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைக்கணும். இவங்கதான் இலவசமா கல்வி கொடுக்கிற திருவாளர்கள், திராவிட திருவாளர்கள். அத்தனையும் திருட்டு கூட்டம் பேசுறது புற பொய். அக்கா கனிமொழி அவங்க பேசுறாங்க, தேர்தல் முன்னே பல தேர்தல் பேசுறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை முதல்ல ஒழிச்சிட்டு தான் வேற வேலையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேட்டா நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. இப்படியெல்லாம் கண்ணு முன்ன மாதிரி இல்ல ராஜா, நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகிட்டு இருக்கு கேமரா மாதிரி.
ஒவ்வொருத்தன் கையிலயும் போன் இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம், மாட்டிக்கணும். அதனாலதான் எங்கேயாவது கனிமொழி அக்கா பேட்டி கொடுக்க கேட்டாங்கன்னா ஓடிடுது எனக்கு வேலை இருக்குதுன்னு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்ப நின்று ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்கள். அதுக்கெல்லாம் காரணம் நாம தான். எங்க அப்பங்க அம்மா முத கொண்டு நான் பேசுறேன், உங்களை மட்டும் நான் சொல்லல. இது முடிஞ்சு போச்சு, இனியாவது திருந்திக்கணும் தான் பேசுறோம். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், உண்மையிலேயே நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். நீங்க நம்பணும் நம்பாட்டி போங்க. எனக்கெல்லாம் அப்படி வந்து கத்தணும்னு அவசியமே கிடையாது. நான் பாட்டுக்கு ஜாலியாக கார்ல சுத்திக்கிட்டு ஜம்முன்னு ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், ராஜா மாதிரி இருப்பேன். இப்படிலாம் வந்து கத்தணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், நான் இப்படி வந்து கத்தல அடுத்த தலைமுறைக்கு கடத்தல அப்படின்னா எங்க அப்பா அம்மா எப்படி எனக்கு கடத்தாம விட்டாங்களோ இன்னைக்கு நான் எப்படி கத்தறணும், அது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைங்களும் நாளைக்கு கத்தும். இதுல நல்ல காதல் வாங்கிக்குவாங்க, மருத்துவத்துக்கு கத்துவாங்க, கல்வி படிக்கிறதுக்கு கத்துவாங்க. நல்ல சாலை இருக்காது, குடிதண்ணி நல்லா இருக்காது. குடிதண்ணி உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, காவேரில இருந்து வர தண்ணி குடிக்க முடியுதா உங்களால? ப்ளீச்சிங் பவுடர் நாத்தம் அடிக்குதா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. நீங்க அந்த தண்ணியை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு பாருங்க, அப்படியே அட்டில அந்த ப்ளீச்சிங் பவுடர் உட்காரும். அதை எத்தனை நாளைக்கு குடிப்பீங்க நீங்க? அதை குடிக்கிறதுனால என்ன ஆகுன்னு தெரியுமா? இதே 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி ஒரே போரிங் பைப்ல அடிச்ச தேன் மாதிரி இருக்கும். எனக்கே தெரியும், நானே குடிச்சிருக்கேன். இப்ப ஏன் அந்த தண்ணி இல்ல? அது ஏன்னு தெரியாது. மக்களுக்கு ஒரு பொதுவான நோய் இருக்குது. நான் ஒரு நாள் ஓட்டு போட்டு என்னப்பா வருது, நீங்க போடுங்க முதல்ல. உங்களை மாதிரிதான் நீங்க 1, 2, 4, 10 அப்படிதான் மாறும். அப்படிதான் நாங்க முதல் தேர்தலில் 1 லட்சம் வாக்கு எடுத்தோம். இப்ப 36 லட்சம் வாக்கு எடுத்திருக்கிறோம். மக்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிதல் வருது. இப்படியே கத்தி கத்தி தான் மக்களை நாங்க கட்டிக்கிட்டு வரோம், மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தி. அதனால கண்டிப்பா நீங்க வந்து யோசிக்கணும், என்னடா கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை விட்டுட்டு போகணும், நல்ல மருத்துவத்தை விட்டுட்டு போகணும், நல்ல இயற்கை சூழலை விட்டு. இங்க ஒண்ணுமே கிடையாது. லட்ச லட்சமா சம்பாதிச்சு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. பூரா காசையும் கொண்டு போய் மருத்துவத்துக்கும் கட்டணும், பள்ளிக்கூடத்துக்கும் கட்டணும். நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னா எல்லா வலிமையும் நம்ம கிட்டே இருந்து ஏன் அடுத்தவங்கிட்ட போய் நம்ம பிச்சை எடுக்கணும்? தமிழ்நாட்டுக்கு கடன் 10 லட்சம் கோடி. 2021 தேர்தலுக்கு முன்னாடி, 2021 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல் வரைக்கும் மொத்த தமிழ்நாட்டோட கடனே 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி தான். ஆனா இப்ப 2021 இருந்து இதே 25 இந்த 4 வருஷ கேப்ல திமுக ஆட்சியில 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. எதுக்கு அந்த 5 லட்சம் கோடி என்ன பண்ணீங்க? எல்லா துறை ஏத்திட்டீங்க. மின் கட்டணமா ஏத்திட்டீங்க, பஸ் கட்டணமா ஏத்திட்டீங்க, சாலை வரியா ஏத்திட்டீங்க, டோல்கேட்டா ஏத்திட்டீங்க, பெட்ரோல் டீசல் வரியா ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏத்திட்டீங்க. அப்ப இனிமே எனக்கு தெரிஞ்சு தண்ணிக்கு 30 ரூபா வருதுன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு எல்லாம் போகணும். இன்னைக்கு 30 ரூபா, நாளைக்கு 3000 என்ன பண்ணுவீங்க? 2 வருஷத்துல ஏத்தி விட மாட்டேன். ஜியோ கொடுத்தா பாரு, ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி கொடுத்து அடிச்சாம பாரு ஆப்புங்கிற மாதிரி. அதே நிலைமை தான். குடிக்கிற தண்ணிக்கே காசு இருக்கிறவன் தான் குடிக்க முடியும். நாம கூட வாங்கி தண்ணியை குடிச்சிருவோம், காசு கொடுத்து 10 ரூபா 20 ரூபா. இந்த காட்டுல இருக்கிற சிங்கம், புலி, நாய், நரி இதெல்லாம் என்ன பண்ணு யோசிச்சு பாத்துக்குங்க. புரியுதுங்களா? சிட்டுக்குருவி, வண்டு இதெல்லாம் இல்லைன்னா, இது வந்து ஒரு இயற்கை சுழற்சி. இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. பாம்பு, பல்லி, நரி, நாய், நரி, சிங்கம், புலி, மாடு, எருமை கண்டுபிடி, இது எல்லாத்துக்கும் தண்ணி தேவை. இது மனிதனுக்கான மட்டும் கிடையாது. தேனீக்கள் மட்டும் இல்லை என்றால் இந்த மானுட சமுதாயம் 4 ஆண்டுகள் கூட வாழாதுன்னு சொல்றாங்க. ஏன் தேனீக்கும் நம்ம மனுஷன் வாழ்றதுக்கு என்ன அதுக்குள்ள என்ன இது இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். தேனீக்கள் தான் ஒரு பொருளை வந்து உற்பத்தி, ஒரு பொருளை விளையறதுக்கு முக்கியமா பங்காற்றுறது. அந்த தேனி போய் அந்த பூக்கள்ல மகரந்த சேர்க்கையை உட்கார்ந்து அதுதான் மகரந்த சூலா மாறி, அதுதான் காயா மாறி, அதுதான் நமக்கு உணவுப் பொருளா நமக்கு வருது. தேனீக்கள் மட்டும் இல்லாத இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறவில்லை என்றால் பூக்கள் பூக்காது, காய்கள் காய்க்காது, நமக்கு சாப்பாடு வராது, நெல் விளையாது, காய் வராது. இதெல்லாம் வரலன்னா உணவு பஞ்சம் வரும். உணவு பஞ்சம் வந்துச்சுன்னா அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். சாப்பாட்டுக்கு பக்கத்துல நம்ம நாட்டுல இந்த ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு சாக வேண்டியதுதான். அதனால வண்ணத்து பூச்சி, தேனீக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்லாம் நினைக்காதீங்க. எல்லாமே இது வந்து இயற்கை சுழற்சி, எல்லாத்துக்குமே சம்பந்தம் இருக்குது. மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கோங்க. இயற்கையை பாதுகாக்கணும். இதை தாண்டி ஒரு அரசியல் எதுவுமே கிடையாது. அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மறுபடியும் இதே அந்த திருட்டு திமுக அதிமுகவுக்கு ஓட்ட போட்டு நாட்டை வீணாக்காதீங்க மக்களே. நாங்களும்
தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் ஒருத்தர் தெரு தெருவா கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் நினைச்சா கோடி கோடியா மக்கள் கிட்ட இன்னொரு போக்கு இருக்கு. என்னன்னா, நீங்க கூட்டணி போயிடலாம்ல, கூட்டணி போனா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சா ஏதாவது பண்ணலாம்ல. இப்ப கூட்டணியில இருக்கிறவங்க 10 சீட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அண்ணனுக்கு நல்லா தெரிஞ்சுதான் கூட்டணிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. கூட்டணிக்குள்ள போனா நம்ம கரைஞ்சிருவோம், நம்மளுடைய கொள்கை நிக்காது, மக்கள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நான் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறேன்? மத்த கட்சி சரியில்லைன்ட்டு தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். அவங்களோட கொள்கை சரியில்லை, ஏமாத்துறாங்க, ஊழல் லஞ்சன்ட்டு தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன். மறுபடியும் அவங்ககிட்டே போய் நான் 10 சீட்டுக்கு முட்டிக்கால் போட்டு உட்காந்து நான் அவங்க கிட்ட சீட்டை வாங்கிக்கணும். மக்கள் நீங்க எங்களை நம்புவீங்களா? இந்த தேர்தலில் ஓட்டு போடுவீங்க, அடுத்த தேர்தலில் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அப்ப மக்களுடைய நம்பிக்கை கெட்டு போயிடும். மக்கள் இதெல்லாம் காதுல வாங்கிக்கோங்க, கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. காசுக்காக போடாதீங்க, தயவு செஞ்சு காசை வாங்கிக்கோங்க, இது நம்ம காசு தான். ஆனா ஓட்ட இந்த மாதிரி புதுசா வர பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மளது விவசாய சின்னம், இந்த விவசாய சின்னத்துக்கே எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியும். ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை. உங்களோட பிள்ளைய கைவிட்டுறாதீங்க, உங்களை நம்பிதான் நிக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி. மறக்காம 2026 தேர்தலில் சீமானுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனுக்கு கண்டிப்பா கொடுங்க. நாங்க நல்லது செய்யலாம், அடுத்து நீங்க யாருக்கோ போட்டு போங்க. அதனால ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எங்களை நல்லவங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற ஆளுக்கு ஓட்டு போடுங்க. அது வரைக்கும் எங்களை நம்புங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி.